Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to exercise 5C, first one, E sum. ஸோ இப்போ பாருங்கள் இதில் வேறு எதுவுமே கொடுக்கல, ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்ப்ளிட்டிங்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து -16க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். -16 எந்தெந்த டேபிளில் வருது? 116 ஜார், 2 8 ஜார். ஸோ 2 8 ஜாரே எனக்கு வந்து சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 6 வந்துடுச்சு. ஸோ 6 வரும்போது எனக்கு எதுக்கு ப்ளஸ் போடணும், எதுக்கு மைனஸ் போடணுன்றது தான். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு என் கொஷனில் மைனஸ் இருக்குன்றதுனால பெரிய நம்பருக்கு எப்போயுமே மைனஸ் போட்டுக்கோங்க, சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எழுதலாம் வாங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 8x மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே வந்து ப்ளஸ்ஸை எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்டு நம்பர்லேயும் 8 காமனாக இருக்குது. 8 காமனாக எடுத்துகிட்டு மைனஸ் எக்ஸ், இந்த 16 வந்து எத்தனை டைம் வந்துன்னு பார்த்தோன்னா 2 டைம்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து எனக்கு ப்ராக்கெட் சேமாக இல்லை, ஸோ இங்கே சிம்பிளை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய ஈக்குவேஷன் என்னோடய ப்ராக்கெட் சேமாக இருக்குது. ஸோ அதை ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஈக்குவேஷன் என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 8 தான் நம்மளோட ஆன்சர். ரொம்பவே ஈஸியான சம். Catch you in the next video. Bye bye.